கோவை மாவட்ட அனைத்து மக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கோவை மாவட்டத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும், நான் அமைச்சராக இருந்து என்னுடன் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் கொடுத்தோம். 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சியை கொடுத்தோம். அதில் எங்கே பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், 6 புதிய கல்லூரி, தாலுக்கா அலுவலகம் என்று கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம், நம்முடைய அரசு மருத்துவமனை மேம்பாடு, அதே போல் எஸ்பி ஆஃபீஸ் புது பில்டிங், இப்படி எங்கெங்கென்ன தேவையோ அத்தனையும் செய்தோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று பல்வேறு அவசியமான நமக்கு பிரச்சனைகளுக்கு, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கணும். மேற்கு உளைச்சலை, அதே போல் அனைத்து சாலைகள், பொள்ளாச்சி மெயின் ரோட்டிலிருந்து கோவை மாவட்டத்தில் கூடிய அனைத்து சாலைகளையும் விரிவாக்கம் செய்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா ஆட்சி வரும்பொழுது 2011 முன்னால் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய ஒரு வாய்ப்பு தந்து, அதே போல் எடப்பாடியார் வாய்ப்பு தந்து நான் அமைச்சராக இருக்கும்பொழுது அனைத்து சாலைகளும் இப்படி இன்றைக்கி அவிநாசி ரோடு, திருச்சி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, சத்தி ரோடு, மேட்டுப்பாளையம் சாலை என்று எல்லா பக்கம் சாலை விரிவாக்கம், பாலங்கள் என்று அதே போல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்தோம். இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கொண்டு வந்த திட்டங்கள் கூட முடிக்காமல் அப்படியே பெண்டிங் வச்சுட்ருக்காங்க. இதையெல்லாம் முடிக்க வலியுறுத்தியும், அதே போல் மக்கள் முழுமையாக இந்த கொரோனா தொற்று வந்து மக்கள் அனைத்து தொழிலும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காரு. கோவை மாவட்டம் மட்டுமில்லை, உலகத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்முடைய கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டம். இன்றைக்கு அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இந்த நேரத்தில் இன்றைக்கு திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டமும் தரவில்லை. ஆனால் சொத்து வரி உயர்த்தி, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி அதே போல் குப்பைக்கு வரியிலிருந்து அதிகமான வரிகளை இன்றைக்கு மக்கள் மேல் சுமத்தி மிகப்பெரிய வேதனையில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே அதை கண்டித்தான் நாம் மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடத்தினோம். அதற்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்தார்கள். அதே போல் மிகப்பெரிய ஆதரவை நம்முடைய மாவட்ட மக்கள் கொடுத்தார்கள். ஆகவே தொடர்ந்து இன்னும் இந்த சொத்து வரி குறைக்கவில்லை, மின்கட்டண உயர்வை குறைக்கவில்லை. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதே கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் கொண்டு வந்த திட்டங்களை வேகமாக முடிக்கவும், எல்லா சாலைகளும், ரோடுகளும் பழுதடைந்திருக்கிறது.